எப்பதான் போது சத்தியான வித்வஸ்தா பேதனம் வஸ்தானுபயாதோகம் யாமனேயம் சமானிதம் எப்பதான் போது சத்தியான வித்வஸ்தா பேதனம் வஸ்தானுபயாதோகம் யாமனேயம் சமானிதம் யாவாதிரியோ இதமந்தரம் ஹி யாத்வம் துவயைகேன விதஸ்ய சர்வாः விஸ்வாத்புதம் ரூபமுக்தம் தவேதம் லோகத்ரயம் பிரவ்யதிதம் மகாத்மனே யாவாதிரியோ இதமந்தரம் ஹி யாத்வம் துவயைகேன விதஸ்ய சர்வாः விஸ்வாத்புதம் ரூபமுக்தம் தவேதம் லோகத்ரயம் பிரவ்யதிதம் மகாத்மனே. இப்படி அநேக பாபு வக்ரோதமான சர்வ பிரகாரத்தை அற்புதமாக இந்த திவ்யமான விஸ்வரூபமான திருமேனியை பார்த்து அந்த தேவர்கள் எல்லாம் அனுகூலர்கள் எல்லாம் வணங்குவது என்ன, அற்புதர்கள் எல்லாம் பயத்தால் ஓடுவது என்ன, அது இவைகள் எல்லாம் இந்த ஸ்லோகத்தை இந்த ஸ்லோகத்தை அடுத்த ஸ்லோகத்தையும் முதல்ல ஜாவாபதியோ ஸ்லோகத்தை தேவாதிகள் எல்லாம் இந்த பிரம்மபுத்திரன் முதலான தேவதைகள் எல்லாம் இந்த அற்புதமான ரூபத்தை பார்த்து பிரத்யேகிதாக நினைப்பாங்க. அவர்கள் அச்சமுற்றவர்களாக அவர்கள் சொல்றாங்க. ஜாவாபுதியோ இதம் அந்தரங்கி யாத்வம் தொகைக்கேன விசத்த சர்வாக ஜாவாபுதியோ இதம் அந்தரங்கி. ஜாவாபுதி அப்படின்னா ஜிலோகம். ஜிலோகம்னா இந்த பிரம்மாண்டத்துக்கு மேல உள்ள லோகம். இங்க புதிரி அப்படிங்கிறது இந்த நாமதான் இருக்கிற லோகம், மனுஷ லோகம். ஜாவா புதிரியோகோ இதம் அந்தரம் ஜாவா புதி நடுப்புற ஒரு ஆமன் ஜாவா புதிரி அப்படிங்கிறது ஜீவோகமும் புதிரியும் மட்டுமில்லை, மொத்தமுள்ள லோகங்களுக்கும் பிரதர்சனார்த்தம் வியாபாபுதி. வியாபாபுதியோகம் அந்தரம். அந்தரம்னா இவைகளுக்கு இடையுள்ளதான இடைப்பட்டதான லோகங்களும் இவைகள் திசக்த சர்வாக சர்வாக திசா. ஏதேனும் ஒரு பாத்திரம் ஒருத்தர ரெஃபரன்ஸா வச்சுட்டு பிரம்மாண்டத்துக்கு முடிவு வந்து செல்லக்கூடியதாக முடிஞ்சாத விஷயம். சர்வாக திசா ஜாவாபுதியோகோ அந்தரம் சர்வாக திசச்ச வயா ஏகேன வியாப்தம். இந்த சரீரத்தை கொண்டு உன் ஒருவனாலே சர்வமும் வியாபிக்கப்பட்டதாகிறது. ஜாவாபுதியோகோ இதம் அந்தரம் திசச்ச சர்வாக சர்வம் வயா ஏகேன வியாப்தம். இப்படி ஏவம் பூதம் அற்புதம் உக்ரம் சவரிடம் ரூபம் கிருஷ்ணா. உக்ரம் சப்தத்துக்கு நீங்க அர்த்தம் உக்ரம் பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்குது அப்படின்னு உக்ரம் சப்தத்துக்கு அர்த்தம் இல்ல. உக்ரம் சப்தத்துக்கு எல்லாவற்றையும் தரிப்பது தாங்குவது. பெருமாள் மந்திர வர்ணத்துல முதல்ல உக்ரம்ங்கிற முதல் படம், உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு உக்ரம்ங்கிற முதல் படம். இந்த உக்ரம்ங்கிற முதல் படத்தை வியாக்கியானம் பண்ணும்போது தாத்தனிய நிருசிம்ம தாத்தனிய உபனிஷத்துல அத கர்மாதுச்சதே உக்ரநீதி, எதனால இவரை உக்ரம் சொல்கிறது அப்படின்னு கேட்டு சர்வான் லோகானே சர்வான் தேவானே சர்வான் பூதாச்ச சக்தியா உக்ரநாதி இது உக்ரஹா. எல்லாவற்றையும் தாங்கி தரிக்கிற ரூபத்துக்கு உக்ரம் அப்படின்னு பேரு. அந்த சபை இடம் உக்ரம் அற்புதம். அற்புதம் என்னக்கும் அந்நியத்துல காண முடியாது. ஒரு வஸ்து அற்புதமா இருக்குன்னா என்னக்கும் வேறொரு தேசத்தில் வேறொரு காலத்துல இந்த மாதிரி வஸ்துவை இங்க இருக்க இந்த வஸ்து வந்து எங்கேயும் காண முடியாது. இப்ப பார்க்கப்படுகிற வஸ்து எப்பவும் பார்க்கப்படாதது அப்படிங்கிறதும் இதுதான் தேசகாலாபியம். வேறு அந்நிய தேசகாலாபியம் அதிர்ஷ்யம். அதான் அற்புதம்.
இன்னொரு முறை இன்னொரு காலத்துல இன்னொரு தேசத்தை இங்க காண முடியாது. அப்படிப்பட்ட நவீனம் உக்கிரம் அற்புதம் ரூபம் லோகத்ரயம். திரும்பி லோகத்ரயம்ன்றது பிரதர்சனார்த்தம். இது லோகத்ரயம்ங்கிறது 3 லோகத்தை சொல்ற சர்வலோகத்தில் உள்ளதான தேவ மனுஷாதிகளான சர்வர்கள் லோகத்ரயம் பிரத்யதிகம். பிரத்யதிகம்னாக்க ரொம்ப 5 அடுக்கு முட்டதாக மகாத்மனுக்கு சம்போதனம். மகாத்மன்னா மகாமனா அபரிச்சின்னமான மனோபுத்தியை உடையவனே. யாராவது அதற்கு மகான்கிற சப்தத்துக்கு அபரிச்சின்னம் மகா ஆத்மன்னாலே இங்க ஆத்ம சுத்தமாக மரபம் அபரிச்சின்னமான மனோபுத்தியை உடையவனே. அந்த யாராவது அளப்படியதான பிரம்மருக்கார்களுக்கு கூட அளந்து பார்க்க முடியாததான மனோபுத்தியை உடையவனே, சங்கல்பத்தை உடையவனே அப்படின்னு பெருமாளை சம்போதனை பண்ணி இது அற்புதம் வித்தியாசம். இது அர்த்தம். அது பாக்கியம் பார்க்கணும். द्विशब्दः पृथिवी शब्दस्य उभौ उपरितनानाम् अधस्थानाम् च लोकानाम् प्रदर्शनार्थम्. द्विशब्दः द्विशब्दमाனது द्विलोகம் சொல்லக்கூடியது. இந்த பிரம்மாண்டத்தை எல்லாவற்றையும் பார்த்து மேல் உள்ளதாக லோகம். அதனால மேல் லோகங்களுக்கெல்லாம் ஜுலோகத்தை பிரதர்சனாக உபலட்சணமாக இருக்கிறது. பிருத்திவி என்பது தாழ உள்ளதான லோகம். அதனால பிருத்திவி அந்த பிருத்திவிக்கு கீழே உள்ள லோகங்கள் இவைகளுக்கெல்லாம் பிருத்திவியை உபலட்சணமாக பிரதர்சனார்த்தம்னா உபலட்சணம். பிருத்திவி ஜௌஹு எங்க 2 சப்தங்கள்னாலையும் இந்த 2 சப்தம் உபவும் पृथ्वी शब्द से उभौना उपरितनानां अधस्थानानां च लोकानां प्रदर्शनम्. उपरितनानां மேலுள்ளவைகளோ அதஸ்தனான கீழுள்ளவைகளுமான சர்வலோகங்களுக்கும் பிரதர்சனார்த்தம். அவைகளுக்கு எடுத்துக்காட்டாக அவைகளை உபலட்சணமாக எல்லாவற்றையும் சர்வலோகங்களையும் பிடிப்பது 2 சப்தம். द्विशब्दः पृथिवी शब्दः एवं उपरितनानाम् अधस्थानानां च सर्वेषां लोकानां प्रदर्शनार्थम्. இந்த வியாபாபிருத்தியோகோ அந்தரம். இந்த வியாபாபிருத்தியாதி லோகங்கள் மட்டுமில்ல, இந்த லோகங்களுக்கெல்லாம் சர்வ லோகங்களையும் சொல்லியாச்சு. சர்வ லோகங்கள் அப்படியே ஒவ்வொன்றுக்கும் ஒட்டியும் இல்லை. ஒவ்வொரு லோகத்துக்கு மேல எவ்வளவோ யோஜனைகள், லட்சக்கணக்கான யோஜனைகள், 1200 லோகங்கள் கணக்கு போட்டுருக்காங்க. இது பூலோகத்திற்கு பூவலோகம் எவ்வளவு உயரத்தில் இருக்கு, பூவலோகத்திற்கு சுவர்லோகம் எவ்வளவு உயரத்தில் இருக்கு. இத மாதிரி இந்த பிரம்மாண்டத்துக்கு முடிவு உள்ள லோகங்கள் ஒன்றுக்கு நேரத்தில் எவ்வளவு. அதனால இந்த லோகங்களுக்கு நடுவில் உள்ள பிரதேசங்கள் இருக்கு, அதையெல்லாம் தியானாபதியோகம் அந்தரம். அந்தரம் நடுவில் உள்ள அவகாசம். அவகாசம்னாலே இடையில் உள்ளதான பிரதேசம். அந்த எட்டு அவகாக சர்வே லோகாக திட்டம். எந்த இடைவெளியிலே லோகங்கள் எல்லாம் ஒன்று ஒன்று ஸ்பர்சிக்காமல் ஒவ்வொரு லோகத்தும் வெயில் காட்டினாலே ரொம்ப அளக்க முடியாத இது இருக்கும். அதுக்கு மேல 100 லோகங்கள். அப்புறம் உள்ள அவகாசத்தை சர்வே லோகாக திட்டம். சர்வோயம் அவகாசா திசச்ச சர்வாக ஸ்வயா ஏகேன வியாப்தா. இந்த சர்வ லோகம், இந்த சர்வ அவகாசம் லோகங்களும் லோகத்துக்கு மத்தியில் உள்ளதான பிரதேச விசேஷங்களும் திசைகளும்
இவைகள் எல்லாம் வயா ஏகேன உன் குருவனாலே வியாப்தம். இங்க ஏகேனத்துக்கு என்ன அர்த்தம்? பல பேர் வியாபிக்கிறான்னு அதுக்குமே வியாபித்து கொண்டிருக்கல. இவைகளை நிச்சகாயன வேற எந்த சகாயத்தை அபேட்சிக்காமல் இங்கே வியாபிக்கிறார். நீ ஏகான சொல்றமான நிச்சகாயன வேறொன்னுடைய சகாயத்தை அபேட்சிக்காமல் நீயானவங்கே இவைகளை வியாபிக்கிறாய். அற்புதம் ரூபம் உக்ரம் தலையணும் அனந்த ஆயான விஸ்தாரம் அத்தியுதம் அத்யுக்ரூபம் திருஷ்வா. ஆனந்த ஆயாம விஸ்தாரம் ஆனந்த ஆயாமம்னாக நெடுதூரம் நீண்டு இருக்கிறதா. ஆயாமம் சப்தத்துக்கு நீட்சி. ஒரு வஸ்துவானது நீண்டு கொண்டே போவதற்கு ஆயாமம் பேர். பிராணாயாமம் அப்படின்னு சொல்றோம். பிராணானா ஆயாமம். ஆயாமகான எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் பிராண சஞ்சாரத்தை நீக்கிடும். ஆயாமம்னாக ஏதே ஆயாம சப்தமாக ஆயாமம் அப்படிங்கிறதானது விஸ்தாரம் அகலம். விஸ்தாரம் சப்தத்துக்கு அகலம் இருக்கும், ஆயாமம் சப்தத்துக்கு நீளம் இருக்கும். அனந்த ஆயாம விஸ்தாரம் அனந்தமாக முடிவில்லாததானே, அளக்க முடியாததானே. ஆயாம விஸ்தாரம் நீண்ட நீள அகலங்களை கொண்டதான அத்தியுதமான அதி உக்கிரமான தவரூபம் திருஷ்வா. அனந்த பரிமாணம் சொல்லணும். அந்த பரிமாணங்கிறதானது ஆயாமம் விஸ்தாரம்ங்கிறதான இந்த 2 பேராமீட்டர் கொண்டிருக்கிறதுனால அனந்த பரிமாணம் சொல்றது அனந்த ஆயாம விஸ்தாரம் ஆத்தியபூதம் அதி உக்ரந்த ரூபம் திருஷ்வா லோகத்ரயம் பிரத்யபிதம். ஆகவேது பிரம்மாதி தேவ அசுர புத்திரிகண சித்த கந்தர்வ யக்ஷ ராட்சசேஷு பிரதிகூல அனுகூல மத்தியஸ்வ ரூபம் லோகத்ரயம் சர்வம் பிரத்யபிதம். பிரத்யபிதம் யதிதம்னா பீதம், பிரத்யபிதம்னா அத்தியந்த பீதம். யார் யாருன்னு கேட்டாங்க லோகத்ரயம். லோகத்ரயம்னா இந்த 3 லோகங்கள்லையும் அப்படின்னு மட்டுப்படுத்தாங்கல்ல, சர்வ லோகங்கள்லையும் உள்ள சர்வ தேவ மனுஷிய அது சர்வம். அங்க எப்படின்னு கேட்டா யுத்த விதிஷயா ஆகதேசு பிரம்மாதி தேவ அசுர பித்ருகண சித்த கந்தர்வ யக்ஷ ரக்ஷாதி. இந்த பிரம்மருத்ர இந்திராதிகள் தொடக்கமான சர்வ தேவர்கள் என்ன, அசுரர்கள் என்ன, சித்திருகணங்கள் என்ன, சித்த கந்தர்வ யக்ஷ ராட்சசர்கள் என்ன, எல்லாரும் இந்த யுத்தத்தை பார்ப்பதற்காக யாவரவர்கள் தங்கள் லோகத்தை விட்டு சேரலாம் இங்கு எல்லாரும் புரிஞ்சிருக்காங்க. இந்த பாரத யுத்தமானது பார்ப்பதற்கு அவ்வளவு அரிதானது, பார்ப்பதற்கு அவ்வளவு அற்புதமானது. அதனால இந்த பாரத யுத்தத்தை பார்த்து யுத்த விதிர்ஷையா விதிர்ஷாங்கிற பதமானது பார்ப்பதற்கு இச்சை. எதை பார்ப்பதற்கு இச்சை? யுத்தம் யுத்த விதிர்ஷா. இந்த யுத்த விதிர்ஷையா ஆகதானம். ஆகதானம் இருக்கும் தங்கள் இடத்தை விட்டு இன்னொரு வந்து சேர்வது ஆகதி. ஆகதானா ஆகதேவு பிரம்மாதி தேவ பிரம்மா தொடக்கமான தேவர்கள் அசுரர்கள் பிதுர்கணங்கள் இந்த கந்தர்வ யக்ஷ ராட்சசாதிகள் இவர்கள் எல்லோரும் பிரதிகூல அனுகூல மத்தியஸ்த ரூபம் லோகத்தை. லோகத்திரையும்
இந்த 3 லோகங்கள் அர்த்தம் பண்ணாம பாக்கில நேரமோ வந்து இல்ல எல்லா தேவமும் எல்லா ஜாத்தியையும் வைத்து பிரம்மாதி தேவர்கள் முதலான எல்லா ஜாதிகளையும் வைத்து லோகத்திரயம் சொன்னா லோகம்னாக்க லோகத்தோட மனுஷன் அதுல திரைவித்தியம் என்னன்னு கேட்டா அனுகூலர்கள் பிரதிகூலர்கள் மத்தியஸ்தர்கள் சொல்லக்கூடியதான் லோகத்திரயம். இவர்கள் எல்லாருமே இவர்கள் கொண்ட லோகத்திரயமானது சர்வம் பிரத்யேகம் சர்வம் அத்தியந்த பீதம். அனுகூல பிரதிகூல மத்தியஸ்த வியவஸ்தா ரகிதாக சர்வே லோகாः பிரத்யேகாः பபூவு. மகாத்மன்னே மகாத்மன்னா அபரிச்சின்ன மனோவிருத்தே அபரிச்சேத்திய மனோவிருத்தே பரிச்சேதிக்க இயலாததான மனோவிருத்தி. பரிச்சேதம் அர்த்தம் அளவிட்டு அறியக்கூடிய தன்மைக்கு அளவிட்டு அறிவதற்கு பரிச்சேதம் பேரு. அளவிட்டு அறியக்கூடிய வஸ்து பரிச்சேத்தியமான வஸ்து. அபரிச்சேத்தியம்னா அளவிட்டு அறிய இயலாததான அபரிச்சேத்தியமான மனோவிருத்தி உடையவரே. ஏகேனாமபி அர்ஜுனக்கு இவ விஸ்வாசய ரூப சாட்சாத்கார சாதனம் தீட்சிதற்கு பகவதா தத்தம். ஏகேனாமபி தீட்சிதற்கு பகவதா தத்தம். ஏகேகான்னு என்னக்கும் இந்த பிரம்மா தொடக்கமான அனுகூல பிரதிகூல மத்தியஸ்த வியவஸ்தா ரசிகமான சர்வ லோகத்தையும் இப்படி இதை கண்டு அங்கீகரிச்சுன்னா என்னப்போம் அதுக்காக மகாத்மன்னு சொல்றேன். மகாத்மன்னா அபரிச்சியமான மனோவிருத்தி. மகாத்மான இருக்கும் யாருக்கும் வித்தியாசத்தாரா இருக்கும். அனுகூல விருத்தி எப்படி இருப்பான், பிரதிகூல விருத்தி எப்படி இருப்பான், மத்தியஸ்தம் எப்படி இருப்பான்னு அவனுடைய மனோவிருத்தியை தெரிஞ்ச நாம சொல்ல முடியும். சர்வேஸ்வரனுடைய மனோவிருத்தி யாராவது சொல்ல முடியும். அவனுடைய மகாத்மன் சங்கத்துடைய சுவாரஸ்யம் என்னன்னு கேட்டாங்க, அர்ஜுனனுக்கு கொடுத்தது போலவே இவர்கள் அங்க வந்து குளித்து இருந்ததுனால எல்லாருக்கும் பகவான் தன்னுடையதான அந்த விஸ்வரூபத்தை காலத்துல நான் விஜயத்திற்கு எல்லாருக்கும் ஏதேகாமபி விஸ்வாஸ்ரய ரூப சாட்சாத்கார சாதனம் தீட்சம் சக்குசு பகவதா தத்தம். தன்னுடையதான விஸ்வாசிரயமான விஸ்வத்துக்கெல்லாம் ஆசிரியமாக இருக்கிற தன்னுடையதான இந்த சரீரத்தை காண்பதற்கான அந்த திவ்ய சக்தியானது பகவான் எப்படிப்பட்ட பகவானாலே மகாத்மாவான பகவானாலே அபரிச்சின்ன மனோவிருத்தியுடைய பகவானாலே இது அனுகூல விஷயம், இது பிரதிகூல விஷயம், இது மத்தியஸ்த விஷயம் என்று இல்லாமல் எல்லா பக்கமும் தலைநோக்கு உள்ளதான பகவானாலே தன்னுடைய விஸ்வாசிரயமான இந்த ரூபத்தை காண்பதற்கு சாதனமாகிற இந்த திவ்ய சக்தியானது சர்வேஷாமதி சட்டம். மற்றவர்களுக்கு ஒரு அர்ஜுன கொஞ்சம் குறைவா இருக்கும் அப்படின்னு இல்ல. அர்ஜுனத்துக்கு அர்ஜுனனுக்கு பெருமாள் எப்படிப்பட்ட திவ்ய கொடுத்தாரோ அதையே அனுகூல பிரதிகூல மத்தியஸ்த விபாகமாக எல்லோருக்கும் பெருமாள் இந்த திவ்ய சக்தியை பெருமாளால் கொடுக்கப்பட்டது. சத்து பகவதா தர்மம். அர்ஜுனன் இந்த திவ்ய ரூபத்தை பார்க்க ஆசைப்பட்டான். இந்த திவ்யமான ரூபத்தை எனக்கு காட்டுவது வேணும்னு அர்ஜுனன் கேட்டான். அப்படி ஆசைப்பட்டு பிரித்தோட பிரார்த்தித்தவன் சொல்றது சரி, மற்றவர்களுக்கு கொடுத்தது விமர்சனம். அது விஸ்வரூபத்தை வேணும் ஆசைப்பட்டாங்களா இல்ல அதுக்கு எனக்கு அதை எனக்கு காட்டு கேட்டாங்களா இல்லையே. அவர்களுக்கு இந்த திவ்ய அர்ஜுனனுக்கு கொடுத்த அதே திவ்ய சக்தியை அவர்களுக்கு கொடுத்தது விமர்சனம். அது என்ன பிரயோஜனத்துக்காக கேட்டா அர்ஜுனாய ஐஸ்வர்யம் சர்வம் பிரதர்சிக்கும். அர்ஜுனனுக்கு தன்னுடைய ஐஸ்வர்யத்தின் முழுமையை தன் ஈஸ்வரத்துடைய முழுமையை அர்ஜுனனுக்கு பூர்ணமாக காட்டுகிறார். ஏன்னா
அவர்கள்லாம் அந்த ரூபத்தை பார்த்து பிரம்மபுத்திராதிகள் எல்லாம் அந்த ரூபத்தை பார்த்து அவர்கள்லாம் அஞ்சு நடுங்குவது அர்ஜுனன் பார்க்கணும். அர்ஜுனுக்கு அப்பதான் யார் இருக்கணும்? அர்ஜுனனுக்கு பெருமாளுக்கு அளவற்ற பிரிவு, பெருமாளுக்கு அர்ஜுனனுக்கு அளவற்ற பிரிவு இருந்தா அர்ஜுனன் சகல சாஸ்திரங்கள் ராட்சம், பெருமாளுக்கு அத்தியந்த பிரீதி உள்ளவன், பெருமாளுடைய பிரீதிக்கு பாத்திரமானவன். ஆனா அர்ஜுனுக்கு ஒரு குறை உண்டு, அர்ஜுனுக்கு பரதேவதாசாரமான ஞானம் கிடையாது. அர்ஜுனா பெருமாளை போலவே மற்ற ருத்ராட்சி பிரம்ம ருத்ராட்சி தேவதைகள்லாம் கூட ஆராதிக்கத்தக்கவர்கள், அவர்களே ஆராதிக்கிறான். அவர்களும் பெருமாளை போலவே நினைச்சிருக்காங்க. இது மேல 52வது சொல்றது இத நல்ல தெளிவாக சொல்றேன். இப்போ ஒரு சூட்சமா சொல்ற அர்ஜுனனுக்கு தன்னுடைய ஐஸ்வர்யத்தை பூர்ணமாக காட்டுவதற்குன்னு என்ன அர்த்தம்? மற்றவர்களும் தனக்கு சமம் இல்லை, தனக்கு கீழே கொஞ்சம் கூட இல்லை. நமக்கும் பெருமாளுக்கும் உள்ளதான எவ்வளவு வேறுபாடு உண்டோ அவ்வளவு வேறுபாடு அவர்களுக்கும் பெருமாளுக்கும். பெருமாள் தான் சேர்ந்து வச்சு பார்த்தா பெருமாளுக்கு நம்ப ஒன்றுதான். இங்க சாதாரணமா இந்த பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் வேணும் பார்க்கும்போது ஒரு யானைக்கு ஒரு சூழ்நிலைக்கும் அட மூலிகையோ அவர்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சது. கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறி போக போக உயரம் குறைய இந்த வித்தியாசம் வந்து மேற்படுவதற்கு உயர்த்தம் இருக்கிறது. அட மூலிகை எப்படி ரெண்டுமே கலந்து கொடுங்க. அவர்தான் நமக்கு பிரம்மத்துறை சிறார்களுக்கும் உள்ள வித்தியாசம் பெருமாளுக்கும் பார்க்கணும். அதனால்தான் விஸ்வாத்மம் ரூபம் ஊக்கிரம் சதேனம் லோகன்றயம் பிரபுத்திரம் அதகா இடம் முக்கியமே. ஆகையினாலதான் பிரம்மா தொடக்கமான தேவர்கள் என்ன, அசுரர்கள் என்ன, சித்த கந்தர்கள் என்ன, யக்ஷ வட்டங்கள் என்ன, இவர்கள் எல்லாம் இந்த ரூபத்தை பார்த்து அஞ்சி நடுங்கினவாறு பார்க்கிறார். இவர்கள் எல்லாம் மகாத்மன்னு உன்னால கொடுக்கப்பட்ட விதி சக்திகள் கொண்டு என்னை போல உன்னை பார்த்தவர்கள் எல்லாம் அஞ்சு நடுங்குகிறார்கள் அப்படின்னு அர்ஜுனனுக்கு பெருமாளுடைய சர்வஸ்மாத் பரப்பம் இந்த விஷயமாகவே இதை அவனுக்கு உணர்த்துவதற்காகத்தான் பெருமாள் அவர்களுக்கு விதி சக்திகள் கொடுத்து பார்க்கிறார். யாவாபியோகோ இடமந்தரம் ஹி யாப்பேன விசத்தர்வாக திருஷ்டாத்ரூபமுகந்த வேதம் லோகத்ரயம் பிரவ்யதிகம் மகாத்மனி அமீஹித்வா சுரசங்காஹ விஜந்தி கேஸ்மி கீதாஹ ராஜ்யலயோ கிரணந்தி ஸ்வஸ்தி சித்வா மகர்ஷி சித்தசங்காஹ சுவந்தி ஸ்வாம் சுக்கு சுதிஹி புக்கலாதிஹி அமீஹித்வா சுரசங்கா விஜந்தி கேஸ்மி கீதாஹ பிராஞ்சலயோ கிரணந்தி ஸ்வஸ்தி சித்வா மகர்ஷி சித்தசங்காஹ சுவந்தி ஸ்வாம் சுதிஹி புக்கலாதிஹி. அமி சுரசங்காஹ ஸ்வாம் விஜந்தி சுரசங்காக தேவ கூட்டம், தேவர்கள் கூட்டம், சங்கம கூட்டம், சமுதாயம். சூரசங்காக தேவர்கள் கூட்டம், பெருமாளுக்கு அனுகூலர்களாக சாத்விகர்களாக இருக்கு. தேவதைகள்லாம் சாத்விக போராளர்கள். அவ காரியங்கள் கலந்து செய்வார். இருந்தாலும் விடாமட்டா அவர்கள் சாத்விகர்கள் வருகிற ஏன் செலுத்தோம் கேட்டாங்க. தங்களுக்கு ஆபத்து வந்த பெருமாளை தவிர வேற யாரையும் போக மாட்டாங்க. அதுவே ஒரு பெரிய சாத்விகம். அதனால சாத்விகர்களான சுரசங்கான நட்டம் தேவகணா, அணி தேவகணா. அர்ஜுனன் எல்லாரையும் ரொம்ப சமீபத்தை பார்க்கிறாங்க. ஏன்னா பெருமாள் அந்த விஸ்வரூபத்தை பார்க்கிற கண்ணுக்கு அந்த அந்த துர்கருத்ராஜ் இதெல்லாம் இப்ப ரொம்ப கிட்டத்தட்ட வாசம் இருக்கிற மாதிரி தெரியலாம். நான் அமீக சப்தமானது இந்த அமீஸ்வர சங்கானா இந்த தேவ கூட்டங்கள் எல்லாம் சுவான்
விசக்தின்னு அர்த்தம், விசக்தியை நெருங்கி வருகிறார். இந்த விஸ்வாசிரியமான லோகத்தை கண்டு இந்த சாஸ்திர சுபாவமுடையவர்களான உத்தரர்களான தேவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் இந்த அற்புதமான விஸ்வ ஆச்சரியமான ரூபத்தை பார்த்து இதை இன்னும் அனுபவிக்க வேண்டும் என்று நெருங்கி வருகிறார். கீதா சாஞ்சலையோ அந்த தேவர் கூட்டத்திலேயே இருக்கக்கூடியவர்களான தேவசிலர் உக்ரம் அற்புதத்தை நாம் ஆக்காரம் ஆலோசிச்சு அதி உக்ரமாகவும் அதி அற்புதமாக இருக்கக்கூடிய உன்னுடைய இந்த ரூபத்தை கண்டு வீதாக அஞ்சினவர்களாக பிராஞ்சலேசு அஜானானுகுணம் குதிரூபாணி வாக்கியானி கிரணந்தி அந்த தேவத்துல ரொம்ப உத்கிருஷ்டா இருக்கக்கூடிய சில தேவர்கள் பெருமாள் மீதான இந்த அற்புதமான ரூபத்தை, இந்த உக்கிரமான ரூபத்தை மேலும் பார்த்து அனுபவிக்க வேண்டும் என்று விசக்தி பகவானை நெருக்கி வருகிறார். வேறு சிலர் இந்த அற்புதமான உக்கிரமான உன்னுடைய ரூபத்தை கண்டு வீடாக அங்கினவர்களாக பிராஞ்சலையான அஞ்சலியோடு கைகூக்கிறவர்களாக தங்களுடைய ஞானானுகுணமான தங்களுடைய ஞானத்துக்கு அனுகுணமாக இருக்கக்கூடிய சுதிரூபமான வாக்கியங்களை எல்லாம் உச்சரித்து சப்தர்களாக நிற்கிறார். உச்சாரணம் சொல்வது தீர்க்கத்தான் உச்சாரம் தீர்க்கத்தான் உச்சாரையும் உச்சாரையும் உச்சரிக்கிறார். அவரே மகவி சங்காக சித்த சங்காச்ச பராமரப்ப யாத்தியா ஸ்வீர்த்தித்வா. இந்த சாமானியமாக சரதான பார்த்து அஞ்சலி பண்ணி கொடுத்து தங்களுடைய ஞானானுகுணமான சுத்திரூபமான வாக்கியங்களை எல்லாம் சொல்லிட்டு அதை சொல்லிட்டாங்க. இப்போ இவர்கள் இருவரையும் யாரு முதல்ல சொன்ன உட்கட்டங்களாக இத இன்னும் மேல் அனுபவிக்க வேண்டும் நெருங்கி வந்தவர்கள் தூரத்திலிருந்து இருந்து அச்சப்பட்டு கையை கூட்டி போட்டு புத்திகளை எல்லாம் சொன்னவர்கள் இவர்கள் ரெண்டை காட்டு வேறுபட்டவர்களாக இருக்கக்கூடிய இவர்கள் காட்டு உட்கிருஷ்டராக உயர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய மகதி சங்காக சித்த சங்கார்கள் மகதிகள் கூட்டம் அதுல சித்த சங்காக முக்தர்களுடைய கூட்டம். பரமத்தில் சில புத்தர்கள் கூட இதை காண்பதற்காக இருந்திருக்கார். சித்தாக முக்தாக சித்த சங்கார்க்க முக்த சங்கார்க்க இந்த சங்கம் பௌர்ணமான இந்த பிரகிருதியில் இருக்கிறவர்கள் மகிழ்ச்சிகள் இருந்த ஞானமுடையவர்கள் உட்கிருஷ்ட ஞானமுடையவர்கள். இதுவே உட்கிருஷ்ட ஞானம் வேண்டாம் முக்தர்கள் மகரி சங்காக சுத்த சங்கார்க்க பராதர தத்துவ யாதாத்மீதான் அவர சரத்தத்துவம் அவரத்தத்துவம் ரெண்டு கேட்டா பராதர தத்துவம். பராதர தத்துவம் யாதாத்மீதான் பராதர தத்துவம் உள்ளதான யாதாத்மியம் இருக்கும். உள்ளது உள்ளபடியான பராதர தத்துவத்துக்கு உணர்ந்தவர்களான மகரி சங்காக சித்த சங்காக அவர்களும் தங்கள் ஞானத்துக்கு மூலமா ஏதோ சோதனங்கள் சொன்னார்கள். நல்லா பூர்ணமா அறிந்தவர்கள் சொத்தி அப்படின்னா பல்லாண்டு அப்படிங்கிறது சொல்ல மாட்டாங்க. மகரி சங்காக சித்த சங்காக சொத்தி சொத்தினா மங்களம் அப்படின்னு ஞானத்துதான
முழுமையான தேர்ச்சி என்னன்னு கேட்டாங்க. பெருமாளை பார்த்தா அப்படியே மங்களாசாசனம் ஐயோ இப்படிப்பட்ட ரூபத்தை கொண்டு வந்து இந்த வேகமுள்ள லோகத்தை காட்டியே இந்த திருநெல்வேலி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி உடனே அதுக்கு பல்லாண்டு பாருங்க. சொத்தி பத்ரம் அப்படிங்கிறதுனா மங்களாசாசன வார்த்தை. ஞானத்தினுடைய மிகுதியாவது அதனால செய்த காரியம் கேட்டா மங்களாசாசனம் ஒண்ணுதான். பல்லாண்டு பாடுறது ஒண்ணுதான். அதுதான் ஞானத்தினுடைய அவர்களால் சொத்தியை திட்டுவார். புஷ்கராகி பகவத் அனுரூபாகி சுதிகி அவர்களால் தோற்றம் பண்ண தங்கள் ஞானானுரூபமான தோற்றம். இவர்கள் அதாவது பகவத் அனுரூபாய் சொல்றாங்க. அனுரூபாகி சொல்றாங்க. அவர்கள் தோற்றம் பண்ணதுன்னா அந்த சோதனங்கள்லாம் தங்களுடைய ஞானத்துக்கு அனுகுணமான சோதனங்கள். இங்கு இவர்கள் பண்ணது பகவானுக்கு அனுகுணமான என்ன சோதனங்கள் பகவானுக்கு பகவான் என்ன சோதனம் பண்ணணும். சோதனம் நாம சிவாமனந்தி இல்லையா பகவானுடைய குணங்களை போய் நாம சோதனம் பண்ண குணமான அத்தனை குணமும் அழைத்தார்கள். அத்தனை குணமும் விகுணங்களா இருக்கிறது. நாம பெருமாளை புகழணுமானால் வாசகத்தில் படிக்கணும். பெருமாளை படிக்காம இருக்கணும்னா பெருமாளை புகழாம இருக்கும். அது வந்து பெரிய திருவிழாது இல்ல. நாம் பெருமாளை புகழ்வதெல்லாம் படிப்பிருக்கோம். நமக்கு என்ன பெருமாள் என்ன சோதனை பண்ண தெரியும். அது ராமநாந்தகனே ஹிரண்யாந்தகனே சந்தாந்தகனே அப்படின்னா சொல்லணும். நாட்கள் மாத்திரம் கிரகத்துடைய சிக்கி விளையாடுகளை பண்ணி போறவனுக்கு இப்ப இருந்த ராவணனை கொண்டாடுறது அவனுக்கு பெருமையாகும். ரெண்டாவது சொல்லுங்க, புகழ்வோம் படிப்போம் புகழோம் படிப்போம். நாம் பெருமாளை புகழ்வதெல்லாம் அவனை படிப்பதுதான். ஏன்னா பெருமாளுனால உள்ளதுள்ளபடியான பொருள்பட்ட ரூபத்தை குணத்தை விபவத்தை நம்மளால சொல்லி சுதிக்க முடியாது. நாம சொல்லி சுதிக்கிறதெல்லாம் அதி அல்பம். நாம சுதிக்க கிடையாது. ஆனா இவ்வளவு அல்பமான சொல்லுக்கு வாழ்க்கை உடையவன் பகவான் அப்படின்னு பகவானுக்கு படி. நாம பகவானை படிக்காம இருக்கணும்னா அவனை புகழாம இருக்கணும். புகழும் படிக்கணும். புகழாமல் இருக்கணும்னா அவனை படிக்கணும். அதனால முன்னால அந்த தேவர்களெல்லாம் சுத்திக்கிறது தங்களுடைய ஞான அனுகூலமான சுத்தி. இப்ப இந்த மலர் சித்தங்கள் சுத்திப்பது இவர்கள் பராபர தப்பை யாத்தாத்தி நிறுத்துகிறார்கள். அப்படின்னால இவர்கள் சுத்திப்பது தங்கள் ஞானத்துக்கு அனுகூலமாக இல்லை, பகவானுடைய சொரூபத்துக்கு அனுகூலமா அவங்களுடைய சுபாவத்துக்கு அனுகூலமான சுத்தி. அது என்ன பல்லாண்டு. அதுக்கு மேல ஒரு வார்த்தை இல்லை. அப்படி போல புஷ்கராதி புஷ்கராதினா பூர்ணங்களா கலான்னா அலையவன் பூர்ணமான கலைகளை உடையது புஷ்கலம். கலைகளை உடையது சகலம். கலைகள் குறைவுடையது விகலம். புஷ்கலம் அதுக்கு கொஞ்சம் கீழே சகலம், அதுக்கு கீழே விகலம். அவயவர்கள் தெரியல. கலான அவயவம் பூர்ணாக கலாக ஏற்கப்பட்டு புஷ்கலம். பூர்ணமான கலைகளை உடையது அவயவ பூர்த்தியை உடையது எதுவோ பூர்ணாவய உடையதுதான் புஷ்கலம். சகலம்னா கலைகளை உடையது. விகலம்னா கலைகளை குறைவுபட்டது. ஒரு விகலாங்கன்னா என்னப்போம் அவயவத்துல குறைவுள்ள தீசாமிட்டி இருந்தா அது விகலம். தீசாமிட்டி இருந்தாலும் எல்லா இந்திரியங்களும் சாதனை செஞ்சுன்னா அதுவே சக்கலாங்க. எல்லா இந்திரியங்களும் தூக்கப்பட்டு புஷ்கலாம். புஷ்கலம்
சகலம் விகலம். புஷ்கலம்னா பூர்ணமான அவயவ சூழ்ச்சியுடையதாக இந்த சுதிகள். அந்த சுதிகளுக்கு பூர்ணத்துவம் என்னன்னு கேட்டாங்க, ஞானானுகுணமான சுதியாக இல்லாமல் பகவத் அனுரூபமான சுதிகள். அந்த சுதிகளை கொண்டு அவர்கள் சுதிக்கிறார்கள். முதல்ல சிலர் அணிகி சுரசங்கா சாத்திகர்களாக இருக்கக்கூடிய தேவ சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இவர்கள், அதாவது இவர்கள் சிலர் இந்த அற்புதமான விஸ்வ ஆச்சரியமான இந்த ரூபத்தை பார்த்து இத மேலும் விசதமாக காண வேண்டும் என்பதற்காக நெருங்கி வருகிறார்கள். ஒன்றை நோக்கி செல்வதற்கு விசேஷம் சீனே புண்ணிய மத்தியலோகம் விஷன் மனுஷலோகத்தை நோக்கி வருகிறார்கள். அதனால அணி சுரசங்காக தாங்கள் பார்ப்பதான இந்த விஸ்வாசிரியமான ஒரு அற்புத ரூபத்தை மேலும் கண்டு அனுபவிக்க விசதமாக தெளிவாக கண்டு அனுபவிக்க வேண்டும் என்று இங்கே நெருங்கி வருகிறார்கள். கீதா வேறு சில அஞ்சினவர்களாக கிட்டவராமல் எங்கிறேன் என்று அவர்கள் அந்த பீதாக அஞ்சினவர்களாக சாதியாக அதிகரிக்கும் பத்த அதிகரிக்கோடு கூடினவர்களாக கிரணம் கிரணத்தின் தங்களுடைய ஞானத்திற்கு அனுரூபமாக தங்களுடைய ஞானத்தால் மூணாவது மகிழ்ச்சி சித்த சங்கா. மகிழ்ச்சி சித்த சங்காக மகிழ்ச்சி சங்காக சித்த சங்கா. மகிழ்ச்சிகளும் சித்த சங்கத்தை சேர முடியாது, சித்தர்களுக்கு மகிழ்ச்சி சங்கத்தை சேர மாட்டான். அதனாலே மகிழ்ச்சி சித்த சங்காகிறதுக்கு மகிழ்ச்சி சங்காக சித்த சங்காக இவர்களெல்லாம் தங்களுடைய திவ்யமான ஞானத்தினாலே அவர்களுடைய ஞானம் எப்படிப்பட்டது? பராமர தத்துவ யாத்தாட்சியம். எது வரத்தத்துவம் இது அவரத்தத்துவம் என்பது அந்த தத்துவ யாத்தாட்சியம் ஞானப்படுவது. அவர்கள் அந்த அவர் என்ன சொல்றார்கள்? உனக்கு பல்லாண்டு பல்லாண்டு என்று இப்படி பகவானுக்கு அனுரூபமான தங்களுடைய ஞானானுரூபமாக இல்லாமல் பகவானுடைய சொரூப சுபாவங்களுக்கு அனுரூபமான உட்பட்டமான சுதிகளை எல்லாம் அவர்கள் சொல்லி அணி சுரசங்காக அதுக்கு முன்னால் சொல்றதுதான் பாக்கியத்தில் வருவது. ஆனா இது வந்து சொன்ன பாக்கியத்தை சேர்ந்தவங்க இருந்தாலும் முதல்ல விடணும். இந்த சாமானிய சொல்லிட்டு அப்புறம் பாக்கி கொடுத்துருக்காரு. முதல்ல பாக்கிய பகுதியை சேர்ந்து ஒரு சுற்று சப்தனுடைய அர்த்தங்களை தெரிஞ்சுக்கிட்டு அணி சுரசங்காக உத்கிருஷ்டாக துவாம் விஸ்வாசிய மதலோக்கிய கிருஷ்ணமனசா ஸ்வஸ்வதீபம் அதிசுரசங்கா. இந்த தேவக்கூட்டமானது தேவக்கூட்டத்தை யாரு இத காண விரும்பி இன்னும் மேலும் விதமாக காண்பதற்கு சீர்த்தியோடு யார் அருகில் சென்றார்கள்? ஹர்ஷத்தோட சந்தோஷத்தோட தேவர்களுக்குள்ளே உத்கிருஷ்டர்களாக தேவர்களுக்குள்ளேயே சாத்து குணத்தினால இருந்து இந்த உத்கிருஷ்ட சத்துவகுணத்தை உடையவர்கள் இந்த விஸ்வாசிரியமான உங்களுடைய இந்த அற்புதமான ரூபத்தை பார்த்து இதை மேலும் விட்டு நெருங்கி காண வேண்டும் என்ற ஆசையோடு மனசுல ஹர்ஷத்தோட அடுத்தபடியா கேட்குது அதி உக்ரம் அத்தியுக்த
தவ ஆகாரம் ஆலோக்கிய கீதாக. அந்த தேவர்களிலேயே சிலர் கீழே சொல்லப்பட்டதான சுரசங்கத்திலேயே அந்த உச்சுத்தமான சத்துவமும் அல்லாதவர்களான சாமானியமான தேவதைகள் இருக்காரே, அவர்கள் அதி உச்சமான அச்செக்குதமான இருக்கக்கூடிய தவ ஆகாரம் ஆலோக்கிய உண்மையிலான இந்த ரூபத்தை ஆலோக்கியன பார்த்து கீதாகனா அஞ்சினவர்களாக சாஞ்சலையான் கைகளை கூட்டினவர்களாக. அஞ்சலினாலே கைகளை கூட்டுறது சாஞ்சலையான் அர்த்தம். அஞ்சலி எப்படி வேணாலும் பண்ணலாம், எப்படி பண்ணாலும் அஞ்சலி எதாவதாவது. ஆனா அஞ்சலி சாஞ்சலி அர்த்தம். பத்தாஞ்சலி புதாகன்னு நம்ம தப்புடம் அப்படிங்கிறதானது நம்ம உதயத்துக்கு நேரம் 2 கை வந்து. அப்புறம் அதுக்கு மேல 2 கைகள் மற்ற 5 கைகள். இப்படிதான் சாஸ்திரத்தை சொன்ன பிரகாரம் சாஸ்திரத்தை சொல்லப்பட்ட இடங்கள்ல கையை வச்சு அஞ்சலி பண்றதுக்கு அது தாங்கல். சேர்ந்த வேட்பாளர்கள் அதிகம்னா அது அஞ்சலி தான். அது சாஞ்சலி பெருமாளுக்கு பண்ணக்கூடாது. பண்ணாலும் பெருமாள் ஏற்றுக்கிறாரு, அதுவே விஷயம். ஆனா எப்படி பண்ணா பெருமாள் ஏற்றுக்கிறது ஒரு ஆபத்துல ஒரு இதுல ஒரு அஞ்சலி பண்ணும்போது அது கொஞ்சம் யதார்த்தமா பரவாயில்ல. அது அதே அதனால பிராஞ்சலி, அதுவும் வீடாக பிராஞ்சலியே கொண்டு வரும். அதனால பிராஞ்சலையா அவர்கள் தோற்றம் பண்றார்கள். அவர்கள் பட்ட தோற்றம் எப்படிக்கும் சுவஞான தனக்கு எவ்வளவு அவரவர் தமதவர் தாம் அறிந்தவாறு அவரவர் தாம் தாம் அறிந்தவாறு என்ன தோற்றம் பெருமாள் தனக்கு என்ன தெரியுமோ அதான் ஸ்வஞானானுகுணம். சுபி ரூபாணி வாக்கியானி கிரணந்தி கிரணந்தின உச்சாரயம் உச்சாரயம் நிற்கல சாமான் தர்சனம் சொன்னார். உச்சாரயத்தில் உச்சரிக்க வைக்கிறார்கள்னு சாதம் பார்த்தா அந்த மாதிரி உச்சாரயத்தில் அபியர்த்தமாக இது உச்சாரயத்திலும் உச்சரிக்கிறார்கள் உச்சரிக்கப்படுகிறார்கள். கிரந்தனை இல்லை தன்மையை தான் பூர்வக்கு காரையந்தி காரையந்தி செய்கிறார்கள் செய்கிறார்கள். படத்தில் பாடகை உச்சாரயத்திங்கிறது சாதத்துக்கு நிற்று போல இருக்கு, சார்பதற்கு பிறனியை போல இருக்கு. அதனால ஆனா தன்மையை தான் உச்சரிக்கிறார்கள் தான் அப்ப உச்சரிக்கப்படுகிறார்கள் அப்ப உச்சாரயந்தி. காரையந்திங்கிற மாதிரி இந்த உச்சாரயந்தி இந்த தாத்து இடத்துல சாமானியமான லட்சத்திலேயே வார்த்தை அதான் உச்சாரயந்தி. உச்சாரங்கள் உச்சரிக்கிறார்கள். தங்கள் தங்களுக்கு ஞான குணமான புதி வாக்கியங்களை எல்லாம் உச்சரிக்கிறார்கள். அபரே அபரே என்னோம் கீழ் சொன்ன 2 வகையான கல்வி வேறுபட்டவர்களான மகிழ்ச்சி மகிழ்ச்சி சங்காக சித்த சங்காக மூலத்துல மகிழ்ச்சி சித்த சங்காக இருக்கிறத பாக்கியா 2ஆ பிரிச்சுறாங்க. மகிழ்ச்சிகளால சித்த சங்கத்தை போக முடியாது, சித்தர்கள் மகிழ்ச்சி சங்கத்தை சித்தர்கள் தான் முத்தர்கள் மகிழ்ச்சிகள் மகிழ்ச்சி சங்காக. மகிழ்ச்சிகளுக்கும்
முப்பொருளுக்கு ஒரே ஒரே செயல்பாடு என்னன்னு கேட்டா பெருமாளை அவருடைய அற்புதமான விருப்பத்தை பண்றவங்க. அதனால சொத்தி சொத்தி பல்லாண்டு பல்லாண்டு சொல்லக்கூடிய அவர்களுக்கு சொல்றது காரணம் என்னன்னு கேட்டாங்க, அவர்கள் அனாவர தன்மை அதாத்தி இது வரப்பட்டு இது அனர்த்தம் சொல்லக்கூடியதான அனாவர தத்துவங்களை உள்ளுக்கு உள்ளபடியாக அறிந்திருக்கிற காரணத்தால அவர்கள் சொத்தி சுத்வா சொத்தி சுத்வா புஷ்கராதி பகவத் அபிமுகாதி புஷ்கலங்களான பூர்ண அவயவ யுத்தங்களான சோத்தத்துக்கு என்னென்ன அவயவங்கள் சாதாரண வாக்குக்கு என்னென்ன அவயவங்கள் சப்தம் அர்த்தம் பாவம் வேதனா இந்த அலங்காரங்கள் இவைகளெல்லாம் அமைந்தது புஷ்கலா இருக்கு. சப்தங்கள்லாம் செய்யணும் அபடங்கள் சப்தங்கள் சரியா இருக்கும். ஆனா அர்த்தாங்கள் இருக்கும். அதனால சப்தங்கள் இருக்கும். சப்தார்த்தங்கள்லாம் நல்லா இருக்கும். பாவம் இருக்காது. அதனால சப்தம் அர்த்தம் பாவம் பாவம் எல்லாத்தையும் அது வெளிப்படையா சொல்லக்கூடாது. நிறைய விஷயங்களை நம்ம ரசிக்கவே விழிச்சு சொல்லணும். அப்படிப்பட்ட ஜென்ஜனம் இருக்கும். அதுக்கு மேல அலங்காரம் இவைகளும் முக்கிய அவயவம். ஜென்ஜனத்துக்கு அப்புறம் அலங்காரம். அலங்காரம் அப்படின்னாக்க சொல்லுது அணி அணின்னு அப்புறம் அலங்காரம்னா மீட்டர்ல மீட்டர் அது சப்ஜெக்டுக்கு மட்டும்தான். இந்த அலங்காரம் அப்படிங்கிறது என்ன சுவாமி தமிழ்ல சொல்லணும். அதுதான் தொழிலாளர்கள் அதிகாரங்கள் என்ன? எழுத்து பொருள் யாப்பு அணி அணிங்கிறது அலங்காரம். இது உபமா அலங்காரம், இது ரூபகார அலங்காரம், இது அபரிமித அலங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு அலங்காரம். சம்ஸ்கிருத அலங்காரம் சொல்றது தமிழ் ரெண்டு அர்த்தம். இத்தனை இருந்தாலும் சொல்றது அழகுபட சொல்றது. அதுதான் அலங்காரம். இந்த அலங்காரத்துல சப்தாலங்காரம் அர்த்தாலங்காரம் ரெண்டு அலங்காரம் சொல்லுது. சப்தாலங்காரமானது இறுதி மோனையோட பிராசாதிகள் ஆதியுக்தா சுரசங்கா விசந்தி கேதி கீதாக பிராஞ்சலயோ கிருணந்தி சொத்தியுக்தா மகரிஷி சித்தசங்காக சுவந்தித்வான் சுதிபி புஷ்கராதி ருத்ராதித்யா வசவோ ஏக சாத்தியாக விஸ்வேஸ்வரோ மருத்துவஸ்மதாஸ்த கந்தர்வ யக்ஷா சுரசித்த சங்காக விக்ஷந்தேத்வாம் விசிதா செய்வதே. இவர்களெல்லாம் அதிவிஸ்மயத்தோட இது ஆச்சரியத்தோட உன்னை காண்கிறார். ருத்ராக ஆதித்யாக வசவா ஆட்டவத்துக்கள் ஏகாச ருத்ரர்கள் துவாதச ஆதித்யர்கள் ஏக சாத்தியாக சாத்தியாக என்ற பூர்வ சாத்தியாக பற்றி தேவாக சொல்லக்கூடிய நித்தியம். அப்புறம் விஸ்வே அர்ஜுனம் மருதா இந்த தேவதைகள்ல இந்த சாத்தியாகம் அதுக்கு முன்னால வசவா ருத்ரா ஆதித்யாக அவர்கள் தேவகணங்கள்ல பிரதான கணங்கள் வசுருத்ரா ஆதித்யாக. அதுக்கப்புறம் அதுவே ஒரு அமரகணம் எது கேட்டாங்க விஸ்வே தேவாக அஸ்வினி தேவதைகள் மருதா. முதல்ல வேதத்துடைய பிரதான கணத்திரயம் வசுருத்ராதித்யர்கள், அவர்களுக்கு அடுத்தபடிய அப்பிரதான தேவ கணத்திரயம் விஸ்வே தேவர்கள் அஸ்வினி தேவதைகள் மருது.
நிச்சய தேவர்கள் மொத்தம் 4 பேர். இவர்கள் சாந்தத்துல பிதர்கள் அழைத்து வந்து அவர்களுக்கு பாதுகாப்பா திருப்பி கொண்டு வருவார். சாதாரண சாஸ்திரங்கள்ல பஞ்சாபிக்க சாஸ்திரங்கள்ல பூர்வ ஆரம்ப இந்த மகாலய சாஸ்திரத்தை அங்கமா பண்ணா அதுல காலகான சம்யா நாந்தி சாஸ்திரம் சொன்னிய சுபமா அப்ப சத்தியவ சுபம் கேட்கிறாங்க. கபிலிகள்ல கற்பு சங்க சம்யான்னு பேரா இருப்பா. அவருடைய காரணம் என்ன? எக்ஸ்ட்ரா பண்ணும் 3 பேர் தேவர்களுக்கு உச்சிஷ்டம் கிடையாது. தேவர்களுக்கு அமுது. அதாவது யாகங்களுக்கு யாகத்துல கடைசியில இந்த புத்தகமான சோமம் பண்ணி வித்தியாசமான அந்த பிரதானமான சோமம் இருக்கு, அதை நெற்றிதான் அந்த பாத்திரம் அந்த பாத்திரத்தை எல்லாம் நெற்பாங்க. சோமையை உச்சிட்டாரு அது உச்சிட்டு போறது கிடையாது. ஏன்னா உச்சிட்ட கூடாது, எட்ட பண்ணக்கூடாதுன்னு சாப்பிடணும் இருக்கு. அதே சாப்பிடமான எட்டு மணி சாப்பிடுறது அவருக்கு வந்து அவருக்கு சாப்பிட என்ன சொல்லிட்டோம். மனிதர்களுக்கும் குருவெல்லாம் மெய் என்று கூறுகிறார். அப்படிதான் அப்படிதான் சாப்பிடுறாங்க. சம ஒரு 2 பேர் இருக்கும். அதுல அது சுகமா இருக்கும். ஆக ஒவ்வொரு விழாபத்தனம் ஒவ்வொரு சோமபத்தனத்துக்கும் 5 to 6 சாப்பிடணும். சாப்பிட எட்ட பண்ணக்கூடாது அப்படின்னு சாப்பிட்டா அந்த சாஸ்திரம் ஒரு இடத்துல எட்டு சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மற்ற இடத்துல தான் எட்ட பண்ணிக்கலாம். எட்ட பண்ணக்கூடாதுங்கிறது உச்சம் சாமானியம். சோமையை உச்சிஷ்டாகும். சோமத்தை சாப்பிடும்போது உச்சிஷ்டமாக ஆகாதுன்னு சொல்லும்போது அது விசேஷம். ருத்ரா ஆதித்யா வசவா ஏக சாந்தியாக என்ன கிரேட் கேட்டா இந்த வசூருத்ர ஆதித்யர்களுக்கு அவர்களுக்கு சோமமாக, இவர்களுக்கு இருக்காங்க இவர் அசோமமாக. விஸ்வதேவர்களுக்கு இந்த அஸ்வின் தேவர்களுக்கு மருத்துவர்களுக்கு இவர்களுக்குலாம் சோமையாக கிடையாது. அது புறவாசையாகிறது மிகுந்த பசுபந்தமும் பசுயாக பட்சத்தும் உண்டு. சோமையாகத்தும் அவர்களுக்கு தான் பாகம் கிடையாது. இவர்கள்லாம் அவரது கீழ்தேவர் யாரு வித்யதேவாக அத்தினம் மருத்துவம் ஊஷ்பபாகான கருத்தாங்க. ஊஷ்பபாகான பிதிர்கள் ஊஷ்பபாகா பிதராக ஈகாக பிதராக பிதிர்கள் ரொம்ப முக்கியமா சாப்பிடும். அதனால பிரசாதம் ஆதித்யா சாப்பிடாது. ஆதினா அவருக்கு போகும். ஊஷ்பபாகா பிதராக அப்படின்னு சாப்பிடுறது. அதனால சாப்பிட்டுலாம் கவிதெல்லாம் பண்ணி எல்லாம் பட்சம்லாம் பண்ணி எல்லாம் அதான் இழந்தெல்லாம் பண்ணி குழம்பெல்லாம் வச்சு சாப்பிடலாம் வச்சு கடைசியில பிரசாதத்தை வைப்பாங்க. ஆதித்யர்களுடைய கண்ட்ரோல் தான்
எல்லாம் ஒரே கேட்டகரி தான். அதான் வைத்திய கூட்டுறது. இவர்கள்லாம் மருத்துவ ஊக்கமாக கந்தர்வ யக்ஷ அசுர சித்த சங்காக சர்வே வீட்சந்தே வீட்சந்தேன்னு இருந்தோம் பார்க்கிறார். வீட்சணம் ஈட்சணம் இவைகளெல்லாம் அவர்கள் சுவாமி வீட்சந்தே வீட்சணத்துக்கு ஈட்சணத்துக்கும் ரெண்டு அந்த விசேஷ ஈட்சணம் வீட்சணம் ஒன்னு ஒரு வஸ்து சாமான்யமா பார்க்கிறது ஈட்சணம். அது ரொம்ப வழித்தடன் வாங்காம ரொம்ப தொடர்ந்து பார்க்கிறது வீட்சணம். அப்படி வீட்சணத்துக்கு ஒரு லட்சணம். ரெண்டாவது கேட்டா வஸ்து எட்டையிலே பார்க்கிறதுக்கு அது வீட்சணம். ரூத்ராக ஆதித்யாக பதமாக ஏகசாத்தியாக விஸ்வே விஸ்வே தேவாக அஸ்வினம் மருதஸ்ய ஊஷ்மகா கந்தர்வ யக்ஷ சுர சித்த சங்காக சர்வே ஸ்வாம் வீட்சந்தே வீட்சந்தே வீட்சிதா வீட்சிய விஸ்மிதாசைன்னு விஸ்மயம் இருக்கும். அளவு கடந்து ஆட்சேபித்து விடுவதாக